ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு கிழங்கு வடை தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. மரவள்ளி கிழங்கு இந்த மீடியம் சைஸில் 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் கழுவி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஏன் பொடிசாக கட் பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். தேவையான மசாலா பார்க்கலாம். வரமிளகா ஒரு 6-7, ஒரு 4 பச்சை மிளகா, சோம்பு, இஞ்சி, பூண்டு, தேவையான அளவு உப்பு வந்துட்டு கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பதம் தெரியாதவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிழங்க 2 பார்ட்டிஷனாக பிரித்து தான் அரைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு அரைக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ அந்த மசாலா நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, உப்பு, அதோடு அரைக்க போகிறோம். தனியாக வெறுமனே கிழங்கும் அரைச்சிட்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி சேர்த்தாமல் நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஈஸியாக அரைப்பட்டுரும். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அரைப்படணும். அதனால் நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆவதாக வெறும் கிழங்கு மட்டும் நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பதம் தெரியறதுக்கு இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தலை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வந்திருக்குன்னு. இப்போ இதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி, கிழங்கு மட்டும்தான், இதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் அரைச்சிக்கலாம். ஏன்னா 2 காரம் உப்பு எல்லாமே இந்த கிழங்குலையும் சேரணும். அதுக்காக அப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பு அரைச்சிக்கலாம். பருப்புக்கும் அதே மாதிரி தான், தண்ணி சேர்த்தக்கூடாது. நம்ம நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஏன் அப்படின்னா நல்லா மொறுன்னு வரதுக்கு அந்த மாதிரி அரைச்சிக்கணும். 1 2 பாதியமாக அரைச்சோம்னா தான் அந்த பருப்பு முழுசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக பதம் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கையில் எடுக்கிறப்ப எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. கிழங்கோடது நல்ல பேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பருப்பு பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எதுவுமே தண்ணி சேர்த்தாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 5-6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கொத்து நல்லா கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கிழங்கையும் பருப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நாம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல், கொஞ்சம் கூட தண்ணி அதில் இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா எண்ணெயில் போடுறப்போ வடை எண்ணெய் உரியாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் சில டிப்ஸு, சரிங்களா? இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாத்திரம் பத்தலை அப்படின்னா கூட வேறு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை விட்டு கலந்து மாவோட ஒன்றா எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையை விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு, நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடாகிற டைமில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் சூடாகிற டைமில் இந்த மாதிரி மாவை எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். ஏன் அப்படின்னா எடுத்து உருண்டை பண்ணி கையில் தட்டி நம்மளால் டக்குன்னு போட முடியாது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகும், எண்ணெய் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வடை போடுற டைம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் தட்டி ஒரு ஓரமாக போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு எண்ணெய் சூடாயிருச்சா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சின்னதாக ஒரு இது போட்டு பாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் நல்லா இந்தளவு கொதிச்சுதுன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வடையை கையில் தட்டி இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப மேலே தூக்கி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் கையில் தெறிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் எண்ணெய் பக்கத்தில் வச்சே போடுங்க, ஒன்றும் ஆகாது. இப்போ போடுற மாதிரியே போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். லைனாக போடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். போட்டதுக்கப்புறமா அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா பச்சை கிழங்கு தானே நம்ம சேர்த்துருக்கோம். பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் உள்ளே வேகாது, வெளியில் சீக்கிரம் வெந்துடும். அதனால் என்ன பண்ணணுன்னா ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். நல்லா இந்தளவு கொதிச்சதுனா தான் வடை சீக்கிரம் ரெடி ஆகும். இப்போ என்னென்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம ஒரு ஸ்பூனோ கரண்டியோ இந்த மாதிரி இல்லை மைகோதியோ வச்சு நீங்கள் ஒன்றா பிரித்து விடுங்க தனித்தனியாக. இந்த அளவுக்கு வேகிற டைமில் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா தான் 2 சைடும் நல்லா ஈவனாக வேகும். பாருங்கள், சூப்பராக மொறுன்னு ரெடி ஆகிடுச்சிங்களா? இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிவிஎஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.